ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா ஜெயின் டெம்பிள் போறோம். போரூர் பைபாஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த ஜெயின் டெம்பிள் போனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து ரெட்டை ஏரி, தெரியுதா உங்களுக்கு? போரூர் ரெட்டை ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து இந்த இதோட முடியுது. எந்த இது மழை பெஞ்சதுன்னா இந்த இடம் ஃபுல்லா நிறைய தண்ணி இருக்கும். சில டைம் இந்த ரெட்டை ஏரி நிறைஞ்சு வெளியெல்லாம் கூட வந்திருக்கு. இப்ப வந்து நம்ம பைபாஸ் வெளியே போயிட்டு வண்டலூர் பக்கமா தாம்பரம் சைட் போயிட்டு அதுக்கப்புறம் போக போறோம். ஏன்னா நமக்கு இந்த ரோட்டு தான் கொஞ்சம் கிட்ட அந்த கோயில் போறதுக்கு, ஜெயின் கோயில் போறதுக்கு. ஜெயின் கோயில்னா வந்து இந்துசம், புத்திசம், ஜெயினிசம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மதத்தை சார்ந்த கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மார்பிளால கட்டப்பட்டது. நிறைய ஆர்கிடெக்சர் இருக்கு. நம்ம அது நிறைய பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அங்க போய் பார்த்தாலே தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறதானு கோயிலை பத்தி தெரிஞ்சுட்டு போகணும், பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா. நல்லா வெயில பறந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தாம்பரம் வந்துட்டோம். லெஃப்ட் போனா வந்து தாம்பரம், ஸ்ட்ரைட்டா போனா வண்டலூர். நம்ம இப்ப ஸ்ட்ரைட்டா வண்டலூர் சைடு தான் போறோம். இதுல ஸ்ட்ரைட்டா போகணும், இந்த லெஃப்ட் போக கூடாது. ஓகேவா? வாங்க போலாம். வெற்றி மேல போறோம். இது ரொம்ப கோவம் இருக்கு. கொஞ்சம் பயந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வண்டலூர் வந்துட்டோம். நம்ம வண்டலூர் வந்துட்டோம். நம்ம வண்டலூர் வந்துட்டோம். இன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால கூட்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டலூர்ல இருந்து லெஃப்ட் எடுத்து கேளம்பாக்கம் ரூட்டா வந்துட்டு இருக்கோம். இந்த ரூட் போனா நமக்கு வந்து ஈஸியர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம போற கோயில போய் பார்த்துக்கலாம். ஈஸியர்ல தான் இருக்கு ஜெயின் டெம்பிள் கோயில். வண்டலூர்ல சரியான டிராபிக். ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க வேன்ல. வெக்கேஷன் ட்ரிப் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சரியான டிராபிக், சரியான ரஷ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேளம்பா போறது வந்து இப்ப ஈஸியார் வந்துடும். இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கோயிலுக்கு போறதுக்கு. இப்ப சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் மார்னிங்கே கிளம்பி வந்துடணும். பெரிய பொருள் தான். இந்த வெயிலுக்கு தண்ணியில போய் குதிச்சிடலாமா இருக்கு, அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிய பார்த்தா. ரோடு காலியா தான் இருக்கு. ஃபாஸ்டா போலாமா? வாங்க போலாம். இந்த ஈஸியர் ரூட்ல பாத்தீங்கன்னா சுத்தி பார்க்குற இடம் நிறைய இருக்கு. நம்ம ஒண்ணுன்னா அங்கெல்லாம் போயிட்டு வீடியோஸா போகணும். கோலம் பீச் போடுறோம், மகாபலிபுரம் அது ஒரு வாட்டி போயிட்டு போகலாம். குரோக்கடைல் பார்க்கு, போட்டிங்கு. வீக்கெண்ட்ல நம்ம போய் என்ஜாய் பண்ணோம், ஒரு நாள் ரிலாக்ஸேஷனா நம்ம வெளியே போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த ரோடு வந்துடலாம். வளைஞ்சு போகுது. கோயில் வந்துட்டோம். இப்ப இப்படியே போய் யூடர்ன் போட்டுட்டு வரோம். அந்த சைடு ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் இல்ல, அதனால கொஞ்சம் தூரம் வந்து யூடர்ன் போட்டுட்டு வரோம். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். பளிச்சுன்னு மார்பல் கட்டின கோயில் எப்படி ஜொலிக்குதுன்னு பார்க்கலாமா? என்ட்ரன்ஸே சூப்பரா இருக்கு. இங்க என்ட்ரன்ஸ்ல ஃப்ரீ தான் சொன்னாங்க. இப்படிதான் போகணுமா தெரியல, ரோடு இப்படிதான் போவாங்க. ஆனா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. இல்ல போலாமா? எதுவும் கேட்கல, போலாம் வாங்க. செம்மையா இருக்குப்பா, ஒரு தாஜ்மஹாலை பாக்குற மாதிரி. 2 பக்கம் 2 எலிஃபண்ட் வச்சிருக்காங்க, நல்லா பிரம்மாண்டமா இருக்கு. சூப்பரா இருக்கு. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் டெம்பிள்குள்ளே இருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரூட்டில் மகாபலிபுரம் போகிற வழியில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் டக்குன்னு திரும்பி உள்ளே வர முடியாது, கொஞ்சம் தூரம் போய் யூ டர்ன் பண்ணி தான் உள்ளே வரணும். உள்ளே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 எலிஃபண்ட் வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த கோயில் சூப்பராக இருக்குது. பைக்குக்கெலாம் வந்து அவங்க எதுவுமே வந்து பார்க்கிங் சார்ஜ் பண்ணவே இல்லை, பட் ஆனால் காருக்கு பார்க்கிங் சார்ஜ் பண்ணாங்க. கேமரா உள்ளே எடுத்துகிட்டு நாங்கள் போகும்போதே வந்து வீடியோஸ்லாம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, குழந்தைங்களாம் வந்து விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த சைடு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் தான் எடுக்க முடிஞ்சுது, உள்ளே போய் எடுக்க முடியல. இதுக்கு முன்னாடிலாம் அலோவ் பண்ணாங்களாம், ஆனால் இப்போ ஏன் அலோவ் பண்ணலன்னு தெரியல.
வீடியோஸ் கேமராஸ்லாம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க என்ட்ரன்ஸ்லேயே. இந்த டெம்பிள் வந்து மார்னிங் 7 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் வந்து இந்த டெம்பிளை பார்த்துட்டு போகலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா மகாவீரரோட வரலாறை பற்றி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. உள்ளே சுற்றி நிறைய சாமிலாம் இருக்குது. கோயிலை சுற்றி வெளியே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போனப்போ கோயிலை சுற்றி வர்றதுக்கு அலோ பண்ணல, ஏன்னு தெரியல. கயிறு போட்டு மூடி தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் நேராக உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. வெளியே பார்த்தீங்கன்னா கோயிலோட கட்டுமானம்லாம் வந்து நுண்ணியமாக கட்டி வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஈசிஆர் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய கோயிலில் முக்கியமான கோயில் இதுவும் ஒன்று. ரொம்ப அழகாகவும் வித்தியாசமாகவும் செம்மையாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா. சென்னைக்குள்ளே நியர்பை சென்னை சுற்றி இருக்கிற பிளேசஸ்லாம் வந்து நீங்கள் ஏதாவது பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு உங்களுக்கு வீடியோஸ் போடுறோம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.